சாத்தாடி இஷ்யூல வந்து கரூர்ல இருந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் மாமல்லபுரம் போறாங்க. விஜய் வந்து நாளைக்கு பாக்குறாரு. சீமான் என்ன சொல்றாருன்னா ஓட்டு பெட்டி இதே போல பனையூர் கொண்டு வருவாங்க. நான் இந்த விஷயத்துல அவருக்கு என்ன பதில் சொல்றீங்க, இவரோட கருத்துக்கு என்ன பதில் சொல்றீங்களுக்குள்ள நான் வந்து போக விரும்பல. ஆனால் கரூர் துயர சம்பவத்திற்கு பின்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் கரூருக்கு போயிருக்கலாமா வேண்டாமா, அது அவங்க கட்சி கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. குறைந்தபட்சம் மக்களை பார்க்கிறார் அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம்தான். இதில் சிபிஐ விசாரணை இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மை வெளிவருகின்ற பொழுது நீதி கிடைப்பதற்கு நம்மளுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இப்ப வரைக்கும் அவர் கரூர் போகலன்றதே மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் விமர்சனத்துக்குள்ளாக இருந்த நிலையில பாதிக்கப்பட்டவங்களை சென்னைக்கு அழைத்து சென்று தன்னுடைய இடத்துல அவர் பாக்குறாரு அப்படின்றது எப்படி? இதுல நான் பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க டிவி கிட்ட கேட்கணும். தாவேக்காவை விமர்சிக்கிறத பாஜக தவிர்த்து வருது. இதுக்கு காரணம் வந்து எப்படியாவது தாவேக்காவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு முயற்சினாலதான் இது செய்யறாங்க. ஆரம்பத்துல தாவேக்கா பாஜகவை விமர்சிக்கும் போது உரிய பதிலடி பாஜக தலைவர்கள் கொடுத்தாங்க. எதுக்காக அமைதி காக்குறாங்கன்னு ஒரு நாங்க எங்க அமைதி காக்குறோம்? ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வந்ததுன்னா அது எல்லா கட்சி மேலையும் நாங்க வைக்கிறோம். புரியுதுங்களா? ரெண்டாவது, விமர்சனம் பண்ணனதாலவே கூட்டணி வரலன்னு சொன்னா இன்னைக்கு எந்த கட்சியோட கூட்டணியே போட முடியாதுங்க.